Hello students, welcome to Max Neram. 11th standard Max, chapter 10, exercise 10.4, 12th question பார்க்கலாம். Question பாருங்க. Cos of 2 tan inverse root square root 1 minus x by 1 plus x. Question பார்க்கவே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஆனால் அது நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும், சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போது சொல்யூஷனில் போகலாம். லெட் x equal to நம்ம cos θன்னு எடுத்துக்கலாம். இந்த x வேல்யூ இருக்கிறதுலாம் cos θ போகணும், அவ்வளோதான். அப்போ θ equal to cos inverse of x, அது வந்து நம்ம லாஸ்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ண யூஸ் ஆகும். அதனால் நான் இப்போவே சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். y equal to cos 2 tan inverse root of 1 minus cos θ 1 plus cos θ, x இருக்கிறதுல cos θ போட்டாச்சு. அதே மாதிரி y equal to cos of 2 tan inverse 1 minus cos θ வை 2 sin square θ by 2, 1 plus cos θ வை 2 cos square θ by 2. ஓகேவா? 2 cos square θ by 2 எழுதலாம். ஃபார்முலாஸ் இது. 1 minus cos θ ஆல்ரெடி இப்போ தான் போட்டோம். நம்ம அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்ததுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போ y equal to cos of 2 tan inverse, இது வந்து நான் 2 and 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு 2 sin θ by 2 cos θ by 2 வரும். இப்போ என்ன ஆகும்? y equal to cos 2 tan inverse of sin θ by 2 cos θ by 2, அதாவது θ வந்து θ by 2 எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்துக்கனால அந்த ஃபார்முலா வந்து tan θ by 2 ஆயிடும். அப்புறம் tan inverse tanனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos of θ by 2 இருக்கும். 2 θ by 2, அந்த 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் cos θ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? y equal to cos θன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ y equal to cos θனா நம்ம ஆல்ரெடி cos θ நம்ம ஆல்ரெடி வந்து x equal to cos θன்னு எடுத்துக்கொள்ள அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? x equal to cos θ எடுத்துக்கொள்ள அந்த cos θ இருக்கிறதுல எக்ஸ்ன்னு வந்தால் போதும். ஓகேவா? சிம்பிளாக இப்படியே கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து θ equal to cos இன்வெர்ஸ் போட்டு திருப்பி அதை கேன்சல் பண்ணி எக்ஸ்னாலும் ஒன்று தான். அதுக்கு பதிலாக நான் டைரெக்டாகவே போட்டுறேன். ஓகேவா? அப்போ y equal to நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? y equal to xன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதை தான் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் டிஃப்ரென்ஸேட்டே பண்ண போகிறோம். அப்போது dy by dx equal to xை டிஃப்ரென்ஸ் பண்ணால் 1. therefore வேல்யூ என்ன இருக்குது நம்மளுக்கு? dy by dx equal to 1. புரியுதா எல்லாருக்கும்? வெரி சிம்பிள் கொஸ்டின்மா. பாருங்கள், திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். இங்கே வந்து θ வந்து நம்ம வந்து x equal to cos θ எடுத்துனோன்னா சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாவில் போட்டு ரூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்கொயரை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் sin θ by 2 cos θவுக்கு tan θ by 2 போட்டுட்டு tan இன்வெர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு θ வந்து 2 கேன்சல் பண்ணால் θ மட்டும் வரும், அதுதான் வேல்யூ. அப்புறம் y equal to x சப்ஸ்டியூட் பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. பாருங்கள், புரியுதாம்மா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.